கரிமுக கணபதியே அருகம்புல்லில் வாழ்பவனே ஓம் கணங்களின் அதிபதியே ஸ்ரீ கணேசனே சரணமையா சித்தி புத்தி விநாயகர். விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் பல பேருக்கு இருக்கு. ஆமாங்க, விநாயகருக்கு ஒரு திருவடிவத்துல சித்தி புத்தி அப்படிங்கிற 2 மனைவிகள் இப்பதான் சொல்லப்படுது. விநாயகர் ஒரு முறை தவசையை தொடங்கி தியான நிலையில இருந்திருக்காரு. அந்த சமயத்துல துளசி அங்க சென்று கணேசவை பார்த்து மயங்கி தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. விநாயகர் இப்ப பிரம்மச்சாரியாக இருந்ததுனால துளசியோட கருத்தை ஏற்க மறுத்தாரு. இதனால கோபமடைந்த துளசி உன் விருப்பத்துக்கு மாறா 1 அல்லது 2 மனைவிகளை திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு சபிச்சிருக்காங்க. அதுக்கு விநாயகரும் கோபப்பட்டுக்கிட்டு நீயும் திருமணம் செய்து கொள்வாய், ஆனால் சங்க அரக்கனை தான் அப்படின்னு சபிச்சிருக்காரு. இப்படி ஒருத்தர் சபிச்சுக்கிட்டு கோபம் தணிச்ச பிறகு துளசி அழ ஆரம்பிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. விநாயகர் பெருமானும் இறக்கம் கொண்டு உன்னுடைய இலை வாசனை திரவியங்களின் சாரத்தையும் கொண்டிருக்கும், சடங்குகளின் ஒரு பகுதியாகவும் இருப்ப, குறிப்பா விஷ்ணுவால நேசிக்கப்படுவ, உன்னோட இலைகள் கடவுள் வழிபாட்டுல பயன்படுத்தப்படும், இருந்தாலும் என்னோட பூஜையில ஒருபோதும் உன்னை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு விநாயகர். சாபம் பலனளிக்கவே கணபதி பகவான் சித்தி புத்தியை மணந்திருக்காரு. மறுபுறம் தேவியும் சங்கடாசு அப்படிங்கிற சங்க அரக்கனை திருமணம் செஞ்சிருக்காரு. விநாயகருக்கு புத்தி மூலமா லாபா அப்படிங்கிற மகனும் சித்தி மூலமா சுபா என்ற மகனும் பிறந்ததா புராணங்கள் குறிப்பிடுது. அறிவு அப்படின்னு சொல்லப்பட்ட சித்தியும் செல்வம் அப்படின்னு சொல்லப்பட்ட புத்தியும் தன்னோட மனைவிகளா கொண்டு இருக்கிற சித்தி புத்தி விநாயகர் பத்தி நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம லைக் கமெண்ட். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதான் இப்படி சொல்றதுக்கு அவருக்கு தான் துணிச்சல் இருக்கும். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க. கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லதானே இருக்கான். அது என்னன்னா நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா. அவர் மறுக்கவே முடியாத இப்படி சொல்கிறார் காஞ்சி பெரியவர். சூரிய சந்திர கோடி பிரகாசவோம் வல்லால கணபதி கபில கணபதி துண்டி கணபதி வக்ரதுண்ட கணபதி மகோதர கணபதி ஹேரம்ப கணபதி கணநாத கணபதி விக்னேஷ கணபதி விக்னஹாரக